ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சோலோ லெவலிங்கில் வர கொரியன் எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் எத்தனை பேர், அவங்க யார் யார், அவங்க என்னென்ன கில்டில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலாக சொல்கிறேன், மாங்காவையும் ரெஃபரல் பண்ணி சொல்கிறோம். ஓகேவா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆர்ஜி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எஸ் ரேங்க் ஹண்டர் வந்து கோ கன்ஹி. இவர் வந்து யாருன்னா ஃபஸ்ட்டு எஸ் ரேங்க் ஹண்டர், கொரியாவோட ஃபஸ்ட்டு எஸ் ரேங்க் ஹண்டர். இவர் வந்து ஹண்டர் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டும் கூட, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இது அணியில் சோய் ஜாங்கின், இவர் வந்து கில்டு மாஸ்டர் ஆஃப் ஹண்டர் கில்டு. ஹண்டரை மொத்தமாக கொரியாவில் வந்து ஒரு டாப் 5 கில்டு இருக்குது. அந்த டாப் 5 கில்டில் ஒரு கில்டோட கில்டு மாஸ்டர் தான் சோய் ஜாங்கின். இவங்களோட அசிஸ்டண்ட் தான் சாஹேஹின்னு. இவங்க வந்து 9th எஸ் ரேங்க் ஹண்டர், கொரியாவோட 9th எஸ் ரேங்க் ஹண்டரு. இவங்க வந்து அசிஸ்டண்ட் கில்டு மாஸ்டர் அதே ஹண்டர் கில்டுக்கு. அதுக்கப்புறம் நம்ம 4th பார்க்க போகிறது வந்து பியாக் ஹோன் யோன்ஹோ. நான் ஒரு சில பேரை வந்து தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் ஒழுங்காக வராது. அப்படி இருந்துச்சுன்னா நான் சப்டைட்டில் கீழே போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. பியோக் யோன்ஹோ இவர் வந்து ஒயிட் டைகர் கில்டோட கில்டு மாஸ்டர். நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேயே இவரை பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா லிம்டே கியூ, வில்லம் வச்சு சண்டை போட்டுட்ருப்பார்ல, அவர் தான் இவர். இவர் வந்து ஃபியன் கில்டோட கில்டு மாஸ்டர். இதில் நான் வர கில்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டாப் 5 கில்டில் வர மெம்பர்ஸ் தான். அதில் ஒரே ஒரு கில்டோட மாஸ்டர் மட்டும் தான் ஏறாங்க, மீதி இருக்கிற 4மே இங்கே இருக்கிறவங்க தான். அதுக்கப்புறமா மா டாங்கோக், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேம் கில்டோட கில்டு மாஸ்டர். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஹீரோ சங்ஜிங்கோவும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு கில்டும் வச்சிடல, பட் ஃப்யூச்சரில் ஒரு கில்டு ஓப்பன் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் கொரியாவோட லாஸ்ட் எஸ் ரேங்க் ஹண்டர் வந்து நம்ம சங்ஜிங்கோ தான். இவர் வந்து என்ன கில்டு வச்சுருப்பாருன்னா ஹாஜின் அப்படிங்கிற ஒரு கில்டை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுவார். அது வந்து இனிமேல் வர சீசனில் வரும். எனக்கு தெரிஞ்சு சீசன் 3ல் வர வாய்ப்பு இருக்குது. ஹியாங் டான்ஸோ, இவர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மொட்டை மண்டை ரெட்டு கலர் சட்டையை போட்டுட்டு வந்து. அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ரேங்க் ஹண்டர், வந்து கொரியாவோட எஸ் ரேங்க் ஹண்டர் தான். பட் ஆனால் அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு ஆஃபர் வச்சுருப்பாங்க ஃபாரினில். இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, முக்கியமாக சொல்லிடுறேன், இது வந்து ஸ்பாய்லரு. யாருக்கெல்லாம் ஸ்பாய்லர் வேணாமோ இந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, இல்லை பரவாயில்லனாலும் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் வந்து ஒரு ஆஃபர் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு பவர் அதிகமாக தரும், நீங்கள் வந்து இந்த இதில் இருக்கிற ஒரு கில்டில் வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் போகும். இது வந்து சங்ஜிங்கோக்கும் வரும், பட் ஆனால் அதை அவாய்ட் பண்ணிவிடுவாப்புல சங்ஜிங்கோ. இங்கே வந்து இவன் என்ன பண்ணுவான்னா ஓகேன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுவான்னா கொரியாவை லிஃப்ட் பண்ணிட்டு அங்கே வந்து நேஷ்னல் லெவல் கில்டு ஒன்று இருக்கும். அதாவது ஸ்கேவன்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்டு இருக்குது. அதோட கில்டோட மாஸ்டர் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆண்ட்ரோ. அவங்களோட நேஷ்னல் லெவல் கில்டில் தான் யாங் டாங்ஸோ வந்து அங்கே போயிடுவான், மெம்பர் ஆயிடுவான். அப்போல இவரும் ஆனால் எஸ் ரேங்க் ஹண்டர், வந்து கொரியாவோட எஸ் ரேங்க் ஹண்டர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மின் பியோங்கு, இவங்க வந்து எஸ் ரேங்க் ஹீலர். பார்த்தீங்கன்னா ஹீலரை வந்து நம்ம கொரியாவோட எஸ் ரேங்க் ஹீலர்னால் இவர் ஒருத்தர் மட்டும் தான், வேறு யாருமே கிடையாது. ஓகேவா? இவர் வந்து இதில் ஜிஜோ ஐஸ்லாண்டில் நம்ம இவர் போட்டு தள்ளியிருப்பாப்புல ஆண்ட்டு, அவர் பேர் கூட மறந்து போயிட்டு, நல்ல பேர் பெரு. நம்ம இவர் வச்ச பேர் வந்து பெரு. அவர் வந்து ஆண்ட்டுக்கு இங்கே என்ன பண்ணிடுவாப்புல, நெஞ்சிலே இறக்கி முடிச்சு விட்ருவாப்புல கையை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யோன்சக் பார்த்தீங்கன்னா வந்து 3rd ஜிஜோ ஐஸ்லாண்டு ஒரு இது நடக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்சிருக்க மாட்டாங்க, பட் ஆனால் அதில் வந்து இவர் இறந்துருப்பார். இப்போ நான் சொன்னேன்னா இந்த யோன்சக்கும் சரி, பின் பியோங்கவும் சரி, அதுக்கப்புறமா நம்ம ஒயிட் டைகர் கில்டோட மாஸ்டர் பியோக் யோன்சோ, இவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு பேட்டிலில் வந்து சேர்ந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஃபஸ்ட் எபிசோடு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒருத்தர் வந்து ஹீல் பண்ணுவாப்புல, ஒருத்தர் வந்து அந்த லைட்னிங் யூஸ் பண்ணுவாப்புல. அந்த லைட்னிங் யூஸ் பண்ணுறது தான் அந்த யோன்சுக். இவரை வந்து இவருக்கு பேக் ஸ்டோரி எதுவும் காட்டலை. இவருக்கு பின்னாடி இவர் இறந்ததையும் பெருசாக ஒன்றும் இது பண்ணல. ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் அப்படிங்கிறப்ப இருக்கிறதே 10 பேர் தான். அட்லீஸ்ட் இவருக்கு வந்து ஏதாவது சின்னதாவது ஒரு சீன் அவர் இறக்குறதையாச்சும் அட்லீஸ்ட் காட்டியிருந்துருக்கலாம், காட்டலை. இவங்க என்னன்னு தெரியல, மாங்காலையும் அது கிடையாது. மாங்காலையும் இதை பற்றி டீட்டெயிலாக எதுவுமே சொல்லலை. இது வரைக்கும் நம்ம வந்து இருக்கிற 10 எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் பார்த்தாச்சு. மொத்தமாக 10 எஸ் ரேங்க் ஹண்டர் தான் இருக்காங்க கொரியாவில். கடைசி வரைக்கும் 10 எஸ் ரேங்க் ஹண்டர் தான். அதில் 2 பேரும் மண்டையாக போட்டாச்சு, அதுதான் மின் வியூங்கவும் யூன்சுக்கும். ஹேண்ட் டான்ஸோங்கிறவங்க வந்து வெளியூரில் பார்க்கறனால இப்போதைக்கு நம்ம கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 7 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. சாரி, 7 பேர் தான் கொரியாவில் இருக்காங்க. ஓகே, 8 பேர் உயிரோடு இருக்காங்க எஸ் ரேங்க் ஹண்டர்ஸு கொரியாவோட. அதில் ஒருத்தர் வெளியூர் வந்து அங்கே போய் கில்டில் சேர்ந்தனால 7 பேர் தான் மொத்தமாக இருக்காங்க. அதுலேயும் ஒருத்தர் வந்து வேலை செய்ய மாட்டார், அதாவது இறங்கி ஃபீல்டில் இறங்கி வேலை செய்ய மாட்டார். யாருன்னா கோ கன்ஹி. இவர் வந்து வயசாகிட்டு அவருக்கு அந்தளவுக்கு மச் பவர் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு ஃபைட் இருக்குது, ஃப்யூச்சரில் வரும், ஃபைட்டு வரும். ஆக மொத்தத்தில் இப்போ 6 பேர் தான். அந்த 6 பேரில் தான் 5 பேர், சாரி 5 பேரா,
அங்கே போயிட்டு தப்பிச்சு வந்திருப்பாங்க. இல்லைனா மொத்தமாக காலியாக இருப்பாங்க. சஞ்சிங் போகலன்னா மொத்த எஸ்ராங் ஹண்டரும் காலியாக இருப்பாங்க. பட் ஆனால் தப்பிச்சு வந்திருப்பாங்க. மொத்தமாக 7 பேர் இருக்காங்க. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த இருக்கிற எஸ்ராங் ஹண்டர்ஸில் எந்த எஸ்ராங் ஹண்டர் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நமக்கு வந்து சோலோ லெவலிங் ரிலவெண்ட்டாக என்ன போடலாம் அப்படின்னா, மோனோராக் பற்றி போடலாம். இல்லைனா வேறு என்ன போடலாம்? மோனோராக் பற்றி போடலாம். அது அணியில் இந்த ஃபைனல் பாஸ் இருக்காப்புலல்ல அந்த சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம் பற்றி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சீக்வன்ஸை பற்றியும் நான் போடுறேன். ஓகேவா? அது 2த்தையும் நான் வந்து சோலோ லெவலிங் இப்போ போட போகிறது கிடையாது உடனே. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தான் போட போகிறேன். பட் சோலோ லெவலிங் ரிலவெண்ட்டாக அந்த 2 வீடியோ வரும் நம்ம இதுலேருந்து. மோனோராக் பற்றி டீட்டெயிலான இது எந்தெந்த மோனோராக் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த சோலோ லெவலிங்கில் வந்து பவர்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொருத்தர் வந்து மேஜிக் யூஸ் பண்ணுவார், ஒருத்தர் ஃபிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நேம்லாம் இருக்குது. இது மாதிரி என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்குது இந்த அனிமியில் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா?